அன்பு வாழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு சலாம், அன்பு தமிழின் இனிய நல்வணக்கங்கள். இப்பொழுது நாங்கள் மூன்றாவது காணொளியிலே உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நாங்கள் சந்திக்கின்ற இடம் ஒலிவில் அஷ்ரப் நகர் பிரதான வீதி. குறிப்பாக பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் வருகின்ற இந்த வீதி ஜீகவாபி ஊடாக அம்பாறை நகரை சென்றடைகின்ற மிக முக்கியமான வீதிகளில் ஒன்று. விவசாயிகள், பண்ணை வளைப்பாளர்கள், மேய்ச்சல் தரை, அதே போன்று திண்ணக்கழிவு முகாமைத்துவம் என்று பல்வேறு அம்சங்களோடு மிக இன்றியமையாத ஒரு பாதைதான் ஒலிவில் அஷ்ரப் நகர். இந்த பாதை 3 தடவைகள் வெள்ளத்தினால் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒருமுறை இந்த பாதை செப்பனிடப்படுவதற்காக முன்னாள் அமைச்சர் ஏ.எல். அத்தாவுல்லா அவர்கள் டிசிசி மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத்தலைவராக இருக்கின்ற பொழுது 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு செப்பனிடப்பட்டது. அது மீண்டும் சேதாரமாகி தற்பொழுது திகாமடுல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், கரையோர பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி சார் விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற பாராளுமன்ற அரசியல் விவகார பிரிவிலும் இருக்கின்ற அசம்பாவா அவர்கள் 1,60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த வீதி செப்பனிடப்பட்டிருந்தது. மீண்டும் அது சேதம் அடைந்திருக்கிறது. இந்த வீதி சேதம் அடைந்திருப்பதனால் இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற 2 கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அம்பாறை நகருக்கு செல்லுகின்ற இந்த வீதி நிறைய பாதசாரிகளுக்கு, பயனாளிகளுக்கு மிக முக்கியமான ஒரு வீதி. பல இடைஞ்சல்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த 2 புறங்களும் வயல் நிலங்கள் சேதமாகி அவர்களுடைய துன்ப துயரங்கள் எண்ணில் அடங்காது. அது ஒரு புறம் இருக்க, இந்த வீதியை முறையான திட்டமிடல், முறையான தொழில்நுட்ப சாதனங்கள், தொழில்நுட்பவியலாளர்களை பயன்படுத்தி இந்த வீதி செப்பனிடப்பட வேண்டும் என்று பிராந்திய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த வீதியானது மிக முக்கியமான ஒரு வீதி என்பது மாத்திரமல்ல, வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு பொறுப்பான ஒரு வீதியாக இருக்கிறது. குறிப்பாக கல்முனை பிரதேசத்தினுடைய நிறைவேற்று பொறியியலாளர், அம்பாறை மாவட்டத்தினுடைய பிரதம பொறியியலாளர், அதே போன்று மாகாண பணிப்பாளர், வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய மாகாண பணிப்பாளர் அவர்களுடைய கவனத்துக்கு இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கு நீங்கள் அதிகம் இந்த நிகழ்ச்சியை ஷேர் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் விடுக்கின்ற மக்கள் சார்பான ஒரு வேண்டுதல் என்னவென்றால், முறையான திட்டமிடல், துருநோக்கு பார்வையோடு இந்த விடயம் செய்யப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக பலரும் பல கருத்துக்களை, வியாக்கியானங்களை புரிந்து வருகிறார்கள். இதில் கோச்சுவை செய்ய வேண்டும் என்பதும், படித்து செய்ய வேண்டும் என்றும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை இந்த சேதாரமுற்ற நிலையிலே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நவீன யுகத்திலே, காலத்திலே எவ்வாறான நீர் அணைகளை கூட நிலங்களுக்குள் கொண்டு செல்வது, வெளியில் கொண்டு வருவது, துறைமுகத்தை கடலில் இருந்து நிலப்பகுதிக்கு கொண்டு வருவது என்று எவ்வாறான தொழில்நுட்பங்கள் எல்லாம் செய்யப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையிலே, குறிப்பாக ஒரு சாதாரண ஒரு சிறிய இந்த வீதியை நமது பிரதேசத்திலே செய்ய முடியாமல் தொடர்ந்தேர்ச்சியாக இவ்வாறு இடம்பெறுவது நாட்டினுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பணம் வேஸ்ட் ஆகிறது, மக்களுடைய பணமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் மக்கள் பல துன்பங்களை எதிர்கொள்கிறார்கள். குறிப்பாக இந்த வீதியில் இருந்து ஒரு 100-150 மீட்டருக்கு அப்பால் தான் கல்லோயாவினுடைய அணைக்கட்டு இருக்கிறது. முறையாக இந்த கல்லோயாவினுடைய அணைக்கட்டு செய்யப்படுமாக இருந்தால் இந்த வீதி சேதமாக சாத்தியமில்லை. இருந்தாலும் முறையான பொறியியலாளர்களை இங்கு வரவழைத்து திட்டமிட்டு இது வடிவமைக்கப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்கள மாகாண பணிப்பாளரே, நீங்கள் இந்த விடயத்தை நேராக வந்து பார்வையிட வேண்டும். பிரதம பொறியியலாளர் அவர்களே, நீங்கள் வர வேண்டும். குறிப்பாக எங்களுடைய அட்டாளச்சேனை பிரதேச சபையினுடைய தவிசாளர், பிரதேச செயலாளர், இந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற கமநல விவசாய பொது அமைப்புகள், பொது நிறுவனங்கள் ஒன்றித்து இதற்கு முறையான ஒரு தீர்வை தர வேண்டும் என்று கீரல் சமூக தொலைக்காட்சி மக்கள் சார்பாக இந்த பிராந்திய மக்களின் மிக முக்கியமாக இருக்கின்ற இந்த விடயத்தை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்க விரும்புகின்றோம். மற்றொரு விடயம்தான், இந்த இரு மரங்கிலும் இருக்கின்ற விவசாயிகள்
தொடர்ந்தேர்ச்சியாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். நம் நாட்டினுடைய அதிமேன்மிதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பல அறிவிப்புகளை தினமும் வழங்கி வருகிறார். உடனடியாக மதிப்பீடு செய்து கொள்ளுங்கள், இதற்கான நிவாரணங்களை பெற்றுக் கொடுங்கள் என்று. 3 தடவை இந்த விவசாய நிலங்கள் சேதமடைந்திருக்கிறது. இவற்றை நாங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாபா அவர்களுடைய நேரடியான கவனத்துக்கும் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். இந்த பிரதேசத்தினுடைய அமைப்பாளர் ஆசிரியர் சத்தார் அவர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு வந்திருந்தோம். இந்த இரு மருங்கிலும் இருக்கின்ற விவசாயிகள் சேதமுற்றதற்கு எந்த விதமான கொடுப்பனவுகளும் வழங்கப்படவில்லை. அரசு கமநல முகாந்திர நிலையங்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவித்திருக்கிறோம், அனைத்து முகாமைத்துவ பிரிவினருக்கு அறிவித்தல் கொடுத்திருக்கின்றோம். இன்னும் எதுவுமே நடந்தபாடு இல்லை. இப்பொழுதும் கூட இந்த விடயம் நடந்திருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகிறார், 1 ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் வழங்குகள் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த மக்களுக்கு 1 சதம் கூட வழங்கப்படவில்லை. மக்கள் துன்பத்திலும் துயரத்திலும் தொடர்ந்து இருக்கிறார்கள். 1 ஏக்கர் விவசாய நிலத்தை செய்வதற்கு 1,75,000க்கு மேற்பட்ட தொகை சாதாரணமாக செல்லும் என்பது விவசாயிகளுடைய கருத்து. இது ஒரு பிராக்டிக்கலாக இந்த விடயத்தை உணர்ந்தவர்களுக்கு தெரியும். உண்மையிலே இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு உடனடியாக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், கமநல சேவை உத்தியோகத்தர், கமநல திணைக்களம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த வீதி விவசாயம் இரண்டையும் ஒன்றித்து சம்பந்தப்பட்ட தரப்புக்கு நாங்கள் இதனை விடுக்கின்றோம். குறிப்பாக இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய பொறுப்பாளராக நாம் இருக்கின்ற ஆதம்பாபா அவர்கள் இந்த காணொலியை நிச்சயம் பார்ப்பீர்கள். உங்களுடைய அன்பான அழைப்பினை நாங்களும் இந்த வீதி நிர்மாண பணியில் இணைந்திருந்தோம். எங்களையும் கீரல் சமூக தொலைக்காட்சியை நீங்கள் நன்கு மதிக்கின்ற ஒருவர். மிக வினயமாக உங்களோடு நாங்கள் வேண்டிக் கொள்வது, இந்த பிரதேச மக்களுக்காக இந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும், உரிய இடங்களுக்கு முன்வைக்க வேண்டும், இதற்கு பின்னால் நீங்கள் இது தொழிற்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று திகாமடுல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ அஸ்ரப் தாகிர் அவர்கள் இருக்கின்றார்கள். MS உதுமான் நபி அவர்கள் இருக்கின்றார்கள். அமைச்சருடைய இணைப்பாளராகவும் இந்த பிராந்தியத்தினுடைய இணைப்பாளராகவும் சத்தார் ஆசிரியர் இருக்கின்றார்கள். மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய தலைவராக வசந்த பேதிச கௌரவ அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் இந்த விடயங்களை எல்லாம் கொண்டு சென்று உரிய நபர்களுக்கு, விவசாய அமைச்சுக்கு, நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீங்கள் பணிப்புரை விடுத்து இந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை பெற்று தர வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் நாங்கள் இந்த சார்பிலே திகாமடுல மாவட்ட மக்கள் சார்பாக இந்த வேண்டுதலை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். இந்த விடயத்தை உரிய நபர்களுக்கும், ஜனாதிபதி செயலகம் உட்பட, விவசாய அமைச்சர் உட்பட, நீர்ப்பாசனத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் உட்பட எல்லா தரப்புக்கும் பிரதம அலுவலகத்துக்கு கொண்டு செல்வதற்கு இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் இடம்பெறுகின்ற அத்தனை விடயங்களையும் பார்த்து துரிதமாக நம் நாட்டினுடைய அதி மதிப்புக்குரிய பிரதம மந்திரி அவர்கள் நடவடிக்கை எல்லாம் எடுத்து வருகின்றார்கள். அவர்களுடைய நேரடி பார்வைக்கு இது செல்வதற்கு மக்களுடைய இந்த வீதி, மக்களுடைய இந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை அதிகம் ஷேர் செய்து உங்களோட நாங்கள் வினயமாக வேண்டுகோள் விடுப்பது, இவ்வாறான விடயங்களை நீங்கள் ஷேர் செய்து உரிய நபர்களுக்கு விடுக்கின்ற பொழுது இந்த மக்களுக்கு அதற்கான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றோம். அனைவருக்கும் அன்பு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு தமிழின் இனிய நல்வணக்கங்கள், நன்றிகள்.